நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இவ்வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல என்பது பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனின் அக்மார்க் வசனம். தற்போது அந்த பட தலைப்பும் இப்படி ஒரு விசித்திரமான சர்ச்சையை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆம், சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கும் விஜய் ஆண்டனியின் 25வது படத்திற்கும் பராசக்தி என ஒரே தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகும் அவரது 25வது படத்தின் தலைப்பு மற்றும் போஸ்டர் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு தமிழில் சக்தி திருமகன் எனவும், தெலுங்கு, ஹிந்தி உட்பட மற்ற மொழிகளுக்கு பராசக்தி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தை விஜய் ஆண்டனியே இசையமைத்து தயாரிக்கிறார். பெண்ணிய பார்வையில் எடுக்கப்பட்ட அருவி படத்தை இயக்கிய அருண் பிரபு இப்படத்தை இயக்குகிறார். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பல்வேறு மொழிகளில் தயாராகும் இப்படம் கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் ஆக போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் அறிவிப்பு வெளியானதும் விஜய் ஆண்டனி தனது எக்ஸ் தளத்தில் படத்தின் தலைப்பு மற்றும் போஸ்டர் "புயல் அடிக்கிற வேகத்தில் புழுதி குப்பைங்க இருக்குமா, இவன் நடக்கிற வேகத்தை சகுனி கூட்டம் தாங்குமா" என்ற வாசகங்களுடன் வெளியிட்டு புழுதி பறக்க வைத்துள்ளார். கடந்த சில நாட்களாக சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கு பராசக்தி என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி சிவாஜி சமூக நல பேரவை சார்பில் கண்டன அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழில் சக்தி திருமகன் என்றும், தமிழ் இல்லாத மற்ற மொழிகளுக்கு தனது படத்தின் தலைப்பை பராசக்தி என வைத்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இதற்கும் சிவாஜி சமூக நலப்பேரவை சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் பராசக்தி என்ற பெயரை தெலுங்கில் பயன்படுத்த தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் பதிவுச் சான்றிதழ் வாங்கிய தேதியுடன் அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார் விஜய் ஆண்டனி. இதைத் தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா உள்ளிட்ட ஹீரோக்கள் நடிக்கும் புதிய படத்திற்கு பராசக்தி என்ற பெயருடன் போஸ்டர் வெளியானது. இந்த நிலையில் ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனமும் தற்போது கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பராசக்தி திரைப்படம் வெளியாகி 73 வருடங்கள் ஆகின்றன. அன்றைய சமூக அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டியது. இப்போது டான் பிக்சர்ஸுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பராசக்தி என்ற தலைப்பை பிரகாசமாக்கும் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என வாழ்த்து கூறியிருக்கிறது ஏவிஎம் நிறுவனம். அதே நேரத்தில் விபூதி அடிப்பவர்களுக்கே விபூதி அடித்த படம் பராசக்தி. ஆனால் அப்படிப்பட்ட படத்திற்கே தலைப்புகளை ஒன்றுபோல் வைத்து ரசிகர்களுக்கு விபூதி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என ட்ரோல் செய்து வருகிறார்கள் நெட்டிசன்கள்.